அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட நம் ஆண்டவரை உயர்த்தி ஒரு பாடலை பாடி தெய்வ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம். இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம். பனி படர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா, கனி நிறைந்த சோலை நடுவே காண முடியுமா. இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம். ஓடுகின்ற அருவியெல்லாம் தேடி அலைந்தேனே, ஆடுகின்ற அலைகடலில் நாடி அமர்ந்தேனே. தேடுகின்ற என் எதிரே தெய்வத்தை காணேனே. பாடுபடும் ஏழை நான் அழுது வாடினேனே. வானமதில் பவனி வரும் கார்முகில் கூட்டங்களே, வந்தருளும் இயேசுவையே காட்டிட மாட்டீரோ. காலமெல்லாம் அருவிலே வீசிடும் காற்றே நீ, கர்த்தரேசு வாழுமிடம் கூறிட மாட்டாயோ. கண்ணிரண்டும் புனலாக கல் நெஞ்சமரனாக மண்டியிட்டு வீழ்ந்தேனே நான் திருமறை முன்பாக. விண்ணரச அன்புடனே கண்விழிப்பாய் என்றார். கண்விழித்தே என் முன்னே கர்த்தரேசு நின்றார். இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை அங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் அங்கே காணலாம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம்
குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமா? அநேக நேரங்களிலே மனிதன் சரீர பிரகாரமாக மாத்திரமல்ல, ஆத்துமாவிலும் சோர்ந்து போகிறவனாய் காணப்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சூழ்நிலைகளின் நிமித்தம் நம்முடைய ஆத்துமா தோய்ந்து போகிறது, சோர்ந்து போகிறது, உயிரற்ற நிலைமையிலே கூட சென்று விடுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிற ஆத்துமாவை கர்த்தருடைய வேதம் உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. இதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வேத புத்தகம், வேதத்தின் வசனங்கள் அவனுக்கு மிகுந்த பலன் கொடுக்கிறதாக இருக்கிறது, தைரியம் கொடுக்கிறதாக இருக்கிறது. இந்த வேத வசனங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது, சங்கீதங்களின் புஸ்தகம் 12ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. கர்த்தருடைய சொற்கள் வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அந்த வேதத்தை நாம் ஆராய்ந்து வேத வசனத்தின்படி நாம் வாழ கற்றுக்கொள்வோம் என்றால், ஆண்டவரை நாம் வேதத்தின் மூலமாக காண இயலும். அதைத்தான் நாம் பாடலாக பாடினோம். திருமறை முன்பாக நான் மண்டியிட்டேன் என்று பக்தர் பாடினார். நம் உலகத்தில் தெய்வத்தை தேடி, கடவுளை தேடி நாம் எங்கெங்கெல்லாமோ போகிறோம். ஆனால் நம்முடைய கரத்தில் இருக்கிற வேதாகமத்தை நாம் என்ன செய்கிறதில்லை? படிக்கிறதில்லை, வாசிக்கிறதில்லை. நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவரை நாம் இங்கே காண இயலும். பிரியமானவர்களே, ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, குறைவில்லாத. இந்த உலகத்திலே அநேக புத்தகங்கள் காணப்படலாம். நீங்கள் எந்த புத்தகத்தை வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவர் அந்த புத்தகத்தை சரி என்று சொல்ல இயலும், இன்னொருவர் அந்த புத்தகம் சரி இல்லை என்று சொல்ல இயலும். இது ஒவ்வொருத்தருடைய கருத்துகள் மாறுபடுகிறதாய் காணப்படுகிறோம். ஆனால் யாராயிருந்தாலும் வேதத்தை எந்த ஒரு சூழ்நிலையிலேயுமே வேத புத்தகம் சரி இல்லை என்று யாராலும் சொல்ல இயலாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 100% ஒரு சரியான புத்தகம் என்றால் அது வேத புத்தகம்தான். அது ஆண்டவராலே தரப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள். அதுதான் சொல்லல, அந்த வாசிக்கிற பொழுது கர்த்தருடைய சொற்கள், இது எல்லாமே கர்த்தருடைய சொற்கள். இந்த சொற்கள் எப்படி மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான அதுபோல இருக்கிறதா. கர்த்தருக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வேதத்தை வாசிக்கிறீர்களா? வேதத்தை புறக்கணியாதபடி வாசியுங்கள், மறந்து விடாதீர்கள். வேதத்தின்படி நடங்கள். கர்த்தரை நாம் கண்டடைய முடியும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆம் ஆண்டவரே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் இங்கே எழுதியிருக்கிறார். ஐயா, நாங்கள் அநேக நேரங்களிலே சோர்வுகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது எங்கள் ஆத்மா தோய்ந்து போகிறது. நாங்கள் யாரிடத்துல போவோம்? உம்முடைய வசனங்கள் தானப்பா எங்களுக்கு பலன்.
இன்னொரு வசனத்தில் நீங்க சொல்லியிருக்கிறீங்க, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருகிற தேவன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அருளுகிற தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு தொடர்ந்து இதை வாசிக்கவும், இதை நேசிக்கவும், இதன்படி வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். அவர்களே, சோர்ந்து போகாதீர்கள், வேதத்தை வாசிக்க மறந்து போகாதிருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.